கடல்ல இருக்கிற திமிங்கல பால் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறது இல்லை, தெரியுமா? நீங்க வந்தா வண்டி வச்சு சப்ளை பண்ணுவீங்க. கண்டிப்பா. ஆல்ரெடி ஆவின் பால் சப்ளை ஆயிட்டு இருக்குங்க. அந்த பால் யாருக்கு? அந்த ஆவின் பால்ல சத்து இல்ல, ஒரு கொழுப்பு சத்து இல்ல. திமிங்கல பால்ல கொழுப்பு சத்து இருக்கு, புரியுமா? நீண்ட நாள் வாழணும்னா என்ன பண்ணணும்? திமிங்கல பால் கொடுக்கணும். ஆவின் பால்ல நாங்க திமிங்கல பால் கொடுக்கணும். அதுக்கு திமிங்கலத்துல பால் வரணும். திமிங்கல் திட்ட பால் வரணுமா? வேணாங்க, வேணாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க வந்து அறிக்கை வெளியிடணும். இது மாதிரி மனம் வருந்துறேன், நானும் அது ஒரு காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அறிக்கை வெளியிடணும். கடந்த முறை சேலத்தில் நடந்துச்சுல்ல, சூரஜ்னு ஒரு பையன் இறந்தாப்புல. சுராஜான்னு ஒரு பையன். ஒரு அறிக்கை, அவங்க கட்சிக்காரன் ஒருத்தன் போய் அவங்க குடும்ப செலவை நான் பார்த்துன்னு சொல்லி இறங்கி ஒரு மார்ச்சல் இறங்கி பண்ணாரு. இது தலைவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு அறிக்கை வெளியிடணும்னா வேண்டாமா? ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்க கட்சி எந்த அளவுக்கு தலைவன் இறங்கி வந்து வேலை செய்யாட்டினாலும் அவன் வந்து இறங்கி வந்து வேலை செய்யறான்ல, தெரியுமா தெரியாதா? தெரியவே வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதுங்களா? நாங்க பார்த்துப்போம்.